இப்போ கிரிப்டோ மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஃபால் ஆகிட்டு நெறைய காயின் வந்து அண்டர் வேல்யூக்கு போகும். ஏகப்பட்ட காயின். ஒவ்வொரு காயினும் 75% 80% சில காயின் 90% நெறைய காயின் கண்ட மணிக்கு ரொம்ப 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 அண்டர் வேல்யூக்கு போக ஆரம்பிக்கும். இப்படி மார்க்கெட் ரொம்ப கீழ போகும்போது, எந்த காயின ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். கரெக்ட்டா? ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் நடக்கும்போது, முதல்ல நம்ம எந்த காயின சூஸ் பண்ணணும்? எந்த ஒரு காயின வேல்யூ 0 ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. அப்படி பார்க்கும்போது டாப் லெவல்ல இருக்க ஒரு 4 காயின் பெட்டரான சாய்ஸா இருக்குமா? பிடிசி, எதீரியம், பிஎன்பி, சொலானா. இந்த 4மே டாப் லெவல்ல இருக்கக்கூடிய காயின்ஸ். ரைட்டா? மற்ற காயின்ஸ் வந்து ஒரு உதாரணத்துக்கு பிடிசி இப்போ வெறும் 29% விழுந்திருக்கு. பட் இதே விஷயம் வேற ஏதாவது நீங்கள் சொல்கிற ஒரு பர்டிகுலர் காயின் ஒரு 150வது ரேங்கில் இருக்குது. அந்த காயின் வந்து ஒரு 80% விழுந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது 80% விழுந்துச்சுன்னா மறுபடியும் அந்த காயின் ஆல் டைம் ஹைக்கு போச்சுன்னா எனக்கு வந்து 400% ப்ராஃபிட் வரும், 300% ப்ராஃபிட் வரும், 500% ப்ராஃபிட் வரும்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே விஷயம் என்னன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எந்தெந்த காயின்லாம் வர்த் இல்லையோ அந்தந்த காயின்லாம் ஜீரோக்கு போயிடும். முதல் முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எந்தெந்த காயின்லாம் ஜீரோ ஆகாதோ முதல்ல அந்த காயின் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிடிசிங்கிற காயின் எப்பயாவது ஜீரோ ஆக வாய்ப்பு இருக்கா? கவனிச்சு பாருங்க. ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் 1.85 ட்ரில்லியன். ஓகேவா? பிடிசியோட மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன். பாதிக்கு பாதி இவன் ஒருத்தனே இருக்கானே, 50% 55%க்கு மேலே ஒருத்தனே இருந்தானா இந்த ஒரு காயின் ஜீரோக்கு போக வாய்ப்பு இருக்கா? இந்த ஒரு காயின் ஜீரோக்கு போனால் அப்போ மொத்த கிரிப்டோ மார்க்கெட்டுமே ஜீரோ ஆகிருமே. ஸோ அப்போ பாசிபிலிட்டியே இல்லை. அப்படி பார்க்கும்போது எந்த காயினை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும்? பிடிசி சேஃப் அண்ட் செக்யூராக இந்த காயினை தான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். எல்லா காசையுமே பிடிசியை கொண்டு போய் போடணுமா? இல்லவே இல்லை. ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் நடக்குதுன்னா 70% ஆஃப் உங்கள் மணியை ஃபஸ்ட்டு பிடிசியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா என்றைக்குமே சரி, இன்றைக்காக இருந்தாலும் ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, என்றைக்குமே பிடிசிங்கிறது சஸ்டைனபிளாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மிச்சம் இருக்க 30% தான் நீங்கள் சொல்லக்கூடிய ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காயின்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மார்க்கெட் கிராஷில். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காயினை வாங்குறீங்க, ஏதோ ஒரு காயின், அந்த காயின் நேம் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு காயின் வாங்குறீங்க, அது ஒரு ரொம்ப ரொம்ப மார்க்கெட் கேபிட்டல் கம்மியாக ஒரு காயின், ஒரு 200 ரேங்குக்கு மேலே ஒரு காயின். ஓகேவா? நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த காயின் மறுபடியும் ஒரு 50% கீழே போயிடுச்சு, இல்லை ஒரு 80% கீழே போயிடுச்சுன்னா ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பட் இதே விஷயம் பிடிசியை நீங்கள் 70% ஃபண்டு கொடுத்து வாங்குறீங்க, 30% ஃபண்டோட நீங்கள் அந்த நீங்கள் சொல்கிற ப்ரிப்பேர் பண்ணுற காயினை வாங்குறீங்க. இப்போது மார்க்கெட் பெரிய கிராஷ் நடந்து பிடிசி ஓரளவு ரெக்கவர் ஆகி மறுபடியும் மேலே வந்துடும். எப்படினாலும் பிடிசி ரெக்கவர் ஆகி மேலே வந்துடும். வந்திருக்கும் போது உங்கள் ஃபண்டுங்கிறது ஓவராலாக நீங்கள் போட்ட அந்த லாஸையும் மேலே கொண்டு வந்துடலாம். ஒருவேளை நீங்கள் 30% நீங்கள் சொன்ன மாதிரி அதில் கிடைச்சா நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய லாபத்தை எடுக்கலாம். இப்படி கிடைக்கலனா ஒரு ட்ரேடருக்கு, ஒரு இன்வெஸ்டருக்கு முதல் முக்கியமான விஷயங்கிறது உங்கள் ஃபண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃபாக வச்சுக்கணும். உள்ளே கொண்டு வர ஃபண்டு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எல்லாமே. ஸோ கிராஷில் ஜீரோ ஆக பாசிபிள் இல்லாத காயின்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.